பகவத்கீதையில் கூறுகிறார். இவ்வாறு நிறைய விடயங்கள் பகவத்கீதையில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்களுக்கு இந்த பயத்திலிருந்து நீங்கக்கூடிய வழி. ஆகவேதான் கிட்டத்தட்ட அர்ஜுனன் போல எங்களுடைய ராஜாமணி பிரபு கூட இந்த பயங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டிருந்தார். அவருக்கு தெரியும் இந்த உடல் நான் அல்ல, ஏன் இந்த உடல் இந்த ஜட உலகை சேர்ந்தது, பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடலை விட்டு நான் பிரிந்தது, நான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சென்று விடுவேன், என்னுடைய ஆன்மீக உடலை அடைந்து தொடர்ந்து அவருக்கு நித்தியமாக சேவை புரிந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அனைவருக்கும் உதாரணமாக திகழ்ந்து எங்கள் அனைவருக்கும் உதாரணமாக வழிகாட்டி அவர் பரமபுருஷ பகவானை சென்று அடைந்திருக்கிறார். நாங்கள் மேலும் அவருக்கும் அவருடைய மிகவும் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்குமாக நாங்கள் சிறிய பிரார்த்தனை செய்வோம். தயவு செய்து எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். நம ஓம் விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதி பக்திவேதாந்த சுவாமின் இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी भाष्यत्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। எல்லோரும் சேர்ந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம அனைவருக்கும் நன்றி. ராஜாமணி பிரபு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பகவான் எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் வழங்கி அவர்களுக்கு மன ஆறுதலையும் அளிக்க நீங்கள் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைய ஞாயிறு விருந்தில் உபயம் ஒன்றும் தனிப்பட்ட உபயங்கள் இல்லாதபடினாலே நீங்கள் யாராவது பகுதி உபயம் செய்ய விரும்பினால் நீங்கள் எங்களுடைய பக்தர்களிடமோ லிங்கேஸ்வரன் பிரபுவிடமோ அல்லது புத்தக கடையிலையோ தொடர்பு கொள்ளலாம். மிகவும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகாராஜ். தவத்திரு ஆத்மநிவேதன சுவாமி அவர்கள் ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யராகிய தவத்திரு பக்தி ஸ்வரூப் தாமோதர சுவாமி மகாராஜ் அவர்களுடைய சிஷ்யர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தொண்டிலே அர்ப்பணம் செய்தவர். இங்கிலாந்து நகரில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே பக்தி வேதாந்த மேனர் என்ற மிகப்பெரிய ஆலயத்திலே அவர் தன்னுடைய சேவையை ஆழ்த்தி வருகிறார். உலகம் பூராவும் சென்று பகவானுடைய பிரச்சாரம் செய்து வருகிறார். இங்கே சுவிஸ் நாட்டிலே கூட அவருக்கு கிட்டத்தட்ட 15 சீடர்கள் அவருக்கு இருக்கிறார்கள். 15க்கு மேற்பட்ட சீடர்கள். மிகவும் அருமையான அந்த பக்தருடைய சொற்பொழிவை நாங்கள் அவருடைய கருணையை அந்த சொற்பொழிவை கேட்பதன் மூலம் அவருடைய கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நன்றி. ஹரே கிருஷ்ணா. जय राधा माधव कुंज बिहारी। जय राधा माधव कुंज बिहारी। जय
यशोदानंदन व्रज जनरंजन यशोदानंदन व्रज जनरंजन यशोदानंदन व्रज जनरंजन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी
Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada, Jaya Prabhupada. Jaya Prabhupada, Jaya Guru Deva, Jaya Guru Deva, Jaya Guru Deva, Jaya Guru Deva. Nitai Gaur Hari Bol, Hari Bol, Hari Bol, Nitai Gaur Hari Bol. Jai Om Vishnupad Paramahamsa Parivigacharya Ashtotra Satasri Srimad A.C. Bhaktivinoda Swami Sri La Prabhupada ki jai. Jai Om Nitya Lila Pravishta Om Vishnupad Paramahamsa Parivigacharya Ashtotra Satasri Srimad Bhakti Siddhanta Swasta Ko Prabhupada ki jai. Ananta Koti Vaishnava Brinda ki jai. Namacharya Sri Laridas Thakur ki jai. Sri Rupa Shishanatan Bhatta Raghunath Sri Jiva Gopal Bhatta Dasa Raghunath Sad Goswami Prabhu ki jai. अनंत कोटि वैष्णव वृंद की जय। नामाचार्य श्री ललिदास ठाकुर की जय। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्तवृंद की जय। श्री राधा कृष्ण को गोपीनाथ श्याम कुंड राधा कुंड गिरि गोवर्धन की जय। ब्रजभूमि श्री वृंदावन धाम की जय। नवदीप मायापुर धाम की जय। जगन्नाथपुरी धाम की जय। गंगामय जमुनामाई की जय। श्रीमती तुलसी देवी भक्ति देवी की जय। सामवेद भक्त वृंद की जय। हरिनाम संकीर्तन की जय। जय श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रा की जय। श्री श्री गौरनिताय की जय। श्री श्री यशोदा दामोदर की जय। Gaur Premanande. All glories to Simul devotees. All glories to Simul devotees. All glories to Simul devotees. Glories to glories, Shri Guru, Shri Gauranga. Om Namo Bhagavate Vasudevaya. 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 So we'll read from the Bhagavad Gita, the second chapter, text number 20. நாங்கள் பகவத்கீதையில் 2வது அத்தியாயம் 20வது பதத்தை வாசிக்கிறோம். So this is a very important verse from the Bhagavad Gita. இது ஒரு முக்கியமான பதம் வந்து பகவத்கீதையின். So it is very applicable today because we are remembering our dear devotee Rajmani Prabhu. இது வந்து இன்றைய நாளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பதம் என்று நாங்கள் ராஜ்மணி பிரபு நாங்கள் நினைக்கிறோம். So
Sanskrit is Na jayate mriyate va kadachin nayam bhutva bhavita pana bhuyaha ajo nitya swasvato ayam purano nahanyate hanyamane sarire. The English translation to this Sanskrit verse is very simple. For the soul there is neither birth nor death at any time. He has not come into being, does not come into being. He will not come into being. He is unborn, eternal, ever-existing and primeval. He is not slain when the body is slain. This is the translation. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. So Srila Prabhupada explains this verse in his purport, saying, qualitatively, the small atomic fragmental part of the Supreme Spirit is one with the Supreme. He undergoes no change like the body. Sometimes the soul is called steady or kutastha. The body is subject to 6 kinds of transformation. It takes its birth from the womb from the mother's body, remains for some time, grows, produces some effect, gradually dwindles, and at last vanishes into oblivion. The soul, however, does not go through such changes. The soul is not born, but because he takes the material body, the body takes its birth. The soul does not take birth there, and there the soul does not die. Anything that has taken birth has death, and because the soul has no birth, he therefore has no past, present, or future. He is eternal, ever-existing, and primeval. That is, there is no trace in the history of his coming into being. Under the impression of the body, we seek the history of birth, etc., of the soul. The soul does not at any time become old, as the body does. The so-called old man therefore feels himself to be in the same spirit as in his childhood or youth. The changes of the body do not affect the soul. The soul does not deteriorate like the tree or anything material. The soul has no byproducts either. The byproducts of the body, namely children and also different individual souls, are owing to the body. They appear as children of a particular man. The body develops because of the soul's presence. But the soul has neither offshoots nor changes. Therefore, the soul is free from the 6 kinds of bodily changes. You read the first part of the purport. பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே உடல் மாற்றமடைகின்றது. ஜீவாத்மாவோ மாற்றமடைவதில்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது கூட்சத என்று அழைக்கப்படுகின்றது. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. தாயின் உடலிலுள்ள கருப்பையிலிருந்து அது பிறவி எடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்ற மறைந்து போகின்றது. இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கின்றது. ஆத்மா அங்கே பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு. ஆத்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவிற்கு பிறப்பு மற்றும் வரலாற்றினை கேட்கின்றனர். உடல் முதுமையடைவது போல ஆத்மா ஒருபோதும் முதுமையடைவதில்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்த அதே உணர்வை உணர்கின்றான்.
உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பதில்லை. ஒரு மரத்தை போன்றே மற்ற எந்த ஜட பொருளை போன்றே ஆத்மா சீரழிவதில்லை. ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் கிடையாது. உடலின் உற்பத்தி பொருட்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்களே. உடலை ஏற்று கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர். ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களிலிருந்து விடுபட்டதாகும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனா ஷலாகயா சாக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வஞ்சகல்பத்ருப்யஸ்ச கிருபாசிந்துவ்யச்ச பதிதனாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासुदेव गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. Hare Krishna. So this is a very important verse which explains the very nature of the soul. Now we all are not so knowledgeable in this, but our good fortune is that the Supreme Lord Himself, He comes, as He explains in the Bhagavad Gita, millennium after millennium after millennium, after different ages, He comes back to this material world to re-establish the principle of Dharma, that what is our eternal occupation. So He comes here to remind us. So in this instance, when Arjuna was confused about his duty in life, Krishna spoke Bhagavad Gita to him. And He didn't speak the Bhagavad Gita in some very nice surroundings, but it was very, very terrible surroundings where the war was just going to proceed. Now we see in this world of ours, there's strikes everywhere, there's wars going on everywhere, killing people and so forth. Oh, sorry. இந்த நாங்கள் வாசித்த பதம் வந்து மிக முக்கியமான ஒரு பதம் என்று அது வந்து ஆத்மாவின் இயற்கையை பற்றி சொல்கிறது. நாங்கள் இந்த ஆத்மாவின் இயற்கையை நாங்கள் மறந்திருக்கிறோம். ஆனால் பகவான் வந்து யுகத்துக்கு வந்து அவதரித்து வந்து எங்களுக்கு இந்த முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். அர்ஜுனனுக்கு வந்து இந்த விஷயத்தை 5000 வருடங்களுக்கு முதல் அங்கே குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து கூறுகிறார் வந்து பகவான் இந்த விஞ்ஞானத்தை. So as I said that we are experiencing there's wars going on all over the place. உலகத்தில் எல்லா இடத்தையும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. There's war between Russia and Ukraine. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம். And right now there is another war going with Israelis and the terrorist Hamas group. இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் டெரரிஸ்டான ஹமாஸுக்கும் யுத்தம் நடக்கிறது. But in the Vedic ages, only the men would go on the battlefield. ஆனால் வேத கலாச்சாரத்தில் படி வந்து ஆண்கள் மட்டும்தான் யுத்த களத்துக்கு செல்வார்கள். And now we have forgotten the respect for mankind, especially the womankind, and they also send women in the battlefield. ஆனால் இப்போதைய காலத்தில் நாங்கள் வந்து மனித தன்மையை மதிப்பதில்லதால் வந்து பெண்களையும் நாங்கள் மதிப்பதில்லதால் வந்து பெண்களையும் நாங்கள் யுத்தத்துக்கு அனுப்புகிறோம். Now just imagine that if we are in the middle of a battlefield, what would be our state of consciousness? யோசிச்சு பாருங்கள், நாங்கள் இப்போ யுத்த காலத்தில் மத்தியில் இருக்கிறோம்டா எங்களோட உணர்வு எப்படி இருக்கும்? So when we are in this middle of the battlefield, we know for sure that there will be some fireworks, and either we'll kill someone or we'll be killed. யுத்த காலத்தில் மத்தியில் வந்து நாங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து சில நெருப்பு பொடிகள் வந்து வெடிக்கலாம், நாங்கள் யாரையும் கொல்லலாம், இல்லாட்டி வேறு யாக்கள் எங்களை கொல்லலாம். So in that state we are so fearful because nobody wants to die. அந்த நேரத்தில் நாங்கள் பயத்துடன் இருக்கிறோம், என்றால் யாருக்கும் மரணம் அடைவது விருப்பமில்லை. But death is a natural part of our life. ஆனால் மரணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இயற்கையான ஒரு விடயம். So in the Bhagavad Gita, Krishna explains that for one who has taken birth, for him death is sure. கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு சொல்றார், யார் பிறப்பு இருக்கிறாரோ அவருக்கு மரணம் நித்தியம். But as I said, we are not very happy to die. ஆனால் எங்களுக்கு இறப்பதற்கு வந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை.
But Bhagavad Gita is explaining very nicely that there should be no fear for death. பகவத்கீதை விளக்கப்படுத்துறது வந்து இறப்பதற்கு நாங்கள் பயம் கொள்ளக்கூடாது. Death is only fearful for those who do not know what is their next destination. இறப்பு வந்து யாருக்கு பயம் கொடுக்கும்டா இறப்புக்கு பின்ன போற இடம் தெரியாதவர்களுக்கு தான். So I give this example that you have got a rented home. நீங்க வந்து ஒரு வாடகை வீடுல இருக்கிறீர்கள். So all of a sudden the landlord comes in the middle of the night and says, please vacate this house right now. அப்ப அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வந்து இரவு சொல்றார், இந்த வீட்டை விட்டு செல்லுங்கள் என்று இரவு. So in the middle of the night, if the landlord asks you to pack your bags and leave the home, where would you go? அந்த இரவுல அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வந்து கூறினாரண்டா, இப்ப நீங்க இந்த வீட்டை விடுவானும்டா, நீங்க எங்க செல்வீர்கள்? You'll be very disturbed. குழப்பம் அடைந்திருப்பீர்கள். And then you are out on the streets, you don't know where to go, no shelter, especially if you're in Switzerland in the winter time, it's very cold and snowing, and you are so bewildered that you don't know where to go. நீங்கள் வீதியில் சென்றிருப்பீர்கள், எங்க போறன்னு தெரியாம இருக்கும். சுவிட்சர்லாண்டில் இருப்பீர்கள் என்றால் குளிராக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஷெல்டர் பாதுகாப்பு இல்லாம இருக்கும். So if the landlord comes to you during the daytime and said that I need my house back for another purpose, so I am giving you 1 month's or 1 week's notification that please kindly vacate this house in due course of time. So when you are given advance notification, you make preparations. ஆனால் அந்த வீட்டுக்கு உரிமையாளர் வந்து உங்களுக்கு சில கிழமைகளுக்கு முதலே வந்து கூறினார்ன்றா, நீங்கள் இந்த வீட்டை விட்டு செல்ல வேணும் என்று உங்களுக்கு வந்து தயார் செய்யறதுக்கு வந்து காலம் இருக்கிறது. And what are those preparations? That you will go and look for another house which is suitable for you, and then you will rent that new property, and then very happily you will vacate the previous house and go to your new house. அந்த எண்ணத்தை நீங்கள் தயார் செய்வீர்கள், நீங்கள் ஒரு புது இல்லத்தை தேடுவீர்கள், உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு இடத்தை பெற்றீங்கன்னா பழைய வீட்டை விட்டுட்டு சாமான்கள் எல்லாத்தையும் புது வீட்டுக்கு கொண்டு செல்வீர்கள். So similarly for a person, if he knows what is his next destination, then why there is fear? அதே மாதிரி ஒரு நபருக்கு அவருக்கு வாழ்க்கைக்கு அடுத்த நிலை என்னன்னு தெரிந்தால் அவருக்கு பயம் இருக்காது. So of course there is 2 destinations we can expect in our life. நாங்க ரெண்டு இது கடைசி செல்லும் இடத்தை ஒரு நபருக்கு இருக்கு, ரெண்டு இடங்கள். A very wonderful destination is that we are successfully living our life as human beings. ஒரு நல்ல ஒரு இறுதி நிலை என்னன்னா, அடுத்த நிலை என்னன்னா திரும்பியும் மனித உடலில் பெறப்படுகிறது. And as human being we will prepare our next destination. மனித உடம்பில் இருந்து அடுத்த நிலைக்கு நாங்கள் தயார் செய்வோம். And what is our next destination is explained by Krishna, that you will come to me, you will come to the spiritual world where there is no birth, death, old age, disease. அது என்ன நல்ல இடம் என்ற அடுத்த நிலை வந்து பகவான் சொல்றார், அவருடைய தாமை வந்து சென்று அடைவீர்கள், அங்க இறப்பு பிறப்பு நோய் எல்லாம் இருக்காது. So when you are living as a good decent human being with proper understanding and knowledge, then you know your next destination will be the spiritual world. ஒரு நல்ல ஒரு மனிதராக நல்ல உணர்வுடன் வாழ்ந்தீர்கள்னா உங்களுடைய அடுத்த உங்கள் நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Of course we are not all born with the knowledge, we have to acquire this knowledge. ஆனால் நாங்கள் எல்லாரும் இந்த ஞானத்துடன் நாங்கள் பிறக்கவில்லை, இந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். So to acquire this knowledge we have to go to a place of learning. இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து இந்த ஞானத்தை கற்கும் இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். The modern education doesn't teach us this. இப்போதைய பாடசாலைகள் வந்து இது எங்களுக்கு கற்றுத்தருவதில்லை. Therefore Krishna has arranged his own system. அதனால கிருஷ்ணர் தன்னுடைய ஒரு சொந்த ஒரு கற்றுக்கொள்ற ஒரு விதியை வச்சிருக்கிறார். Krishna empowers his devotees to preach the message of Bhagavad Gita. கிருஷ்ணர் வந்து அவருடைய பக்தர்களை வச்சிருக்கிறார் எங்களுக்கு பகவத்கீதையின் விஷயத்தை எங்களுக்கு சொல்லித் தருவதற்கு. Therefore Krishna says in the Bhagavad Gita, tadividi pranipatena pariprashanasya, you approach a bona fide person who has this knowledge and inquire from him so that you can get the correct knowledge, thereby you will be in full knowledge. அதனால கிருஷ்ணர் சொல்றார், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரை, ஒரு ஆசிரியரை போய் சென்று அழைத்து அவரிடம் இந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. So once you are in full knowledge, then you know what your next action should be. உங்களுக்கு முழுமையான ஞானம் இருந்தா உங்களுடைய அடுத்த செயல் என்னது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்.
Again in the battlefield, Krishna is so bewildered about his position. Krishna is telling him about the next destination, the spiritual world, and therefore Krishna says, you become my devotee. அங்க அர்ஜுனன் யுத்த காலத்தில் குழப்பம் அடைந்திருப்பதால் வந்து கிருஷ்ணர் வந்து ஞானத்தை கொடுத்து அடுத்த அவருடைய நிலையை சொல்கிறார், நீ என் பக்தனாக ஆகுண்டு. So when we become devotee of Krishna, then Krishna promises that since you are my devotee and living your life according to my explanations and my teachings, then surely you will come to me. கிருஷ்ண சொல்ற வந்து நீ என் பக்தனாக ஆவா என்றா என்னுடைய கொள்கையின் படி வாழ்ந்தீர்கள் என்றா என்னை நீ வந்து அடைவா என்று. So unless and until we make this subjective inquiry, then we are not really human beings. ஆனா இந்த கேள்வியை நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் செலுத்தாம இருந்தோம்டா நாங்கள் உண்மையான மனிதர்களாக வாழ்வதில்லை. So Srila Prabhupada explains what is the difference between a human being and an animal. ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றது பிரபுபாதா சொல்கிறார். So Prabhupada says that animals have basic propensities of eating, sleeping, mating and defending. பிரபுபா சொல்றார் ஒரு மிருகம் வந்து உணவு உண்பது, தூங்குவது, இனப்பெருக்கம் செய்வது மற்றும் தன்னை பாதுகாப்பது தான் ஒரு மிருகத்தின் செயல்கள். So as human beings, although we are born as human, but if we don't follow the principles of dharma, then we will also be doing the same basic things like an animal, eating, sleeping, mating, defending. ஆனா அதே நேரத்தில் நாங்கள் மனித உடலை பெற்றுக்கொண்டாலும் கூட தர்மத்தை நாங்கள் பின்பற்றாமல் இருந்தோம் என்றால் இந்த மிருகங்கள் செய்யும் 4 விஷயங்களை மட்டும் தான் நாங்களும் செய்வோம். The only difference between the animal and us doing the same things is that we as human beings are endowed with some intelligence, so we use this intelligence to create a better facility to eat, to create better facility to sleep, to create better facility to mate, and of course create very horrendous facilities to defend. ஆனால் மனிதர்களுக்கு வந்து மிருகங்களை விட சொட்டு கூட அறிவு இருப்பதால் வந்து அவர்கள் இந்த 4 விஷயங்களையும் சொட்டு சிறப்பாக செய்வார்கள். உணவு உண்பதை சொட்டு சிறப்பாக உண்பார்கள், தூங்குவதை சுலபமாக செய்வார்கள், இனப்பெருக்கத்தையும் சிறப்பாக செய்வார்கள். அதே நேரத்தில் தங்களை காப்பாற்றுவதற்காக வந்து மிகவும் பொல்லாத ஆயுதங்களை உற்பத்தி செய்வார்கள். So basically Prabhupada describes that if we are not going to follow the principle of dharma, then we are just very polished, very sophisticated animals. பிரபுபாதா சொல்ற வந்து நீங்க தர்மத்தை பின்பற்றாம இருந்தீர்கள்டா நீங்க வந்து ஒரு மிருகங்கள் மாதிரி தான் வாழ்வீர்கள், சிறப்பான ஒரு மிருகங்கள் மாதிரி தான் வாழ்வீர்கள். So one who is very sophisticated animal may think that I am living a very civilized, very highly polished lifestyle, but the destination is that next life has to come back again and take rebirth. நாங்கள் மிருகங்கள் மாதிரி வாழ்ந்து நினைப்போம் நாங்கள் மிகவும் சிறப்பாக வாழ்கிறோம் என்று. ஆனால் என்ன கதி என்றால் அடுத்த பிறப்பில் திருப்பி இந்த உலகத்துக்கு பிறப்பெடுக்க வேண்டி இருக்கிறது. And then again the rebirth will depend on what activities you have performed as polished animal. நீங்கள் திருப்பி மறுபிறப்பி எடுப்பது என்ன சூழ்நிலை என்றது வந்து நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்றது தங்கியுள்ளது. Of course nobody likes to be called a polished animal. யாருக்கும் வந்து ஒரு பளபளப்பான ஒரு மிருகம் என்று சொல்ல யாருக்கும் விருப்பம் இல்லை. ஒருவர் தன்னை அப்படி சொன்னார். What is truth is truth. You cannot make it untruth. ஆனா உண்மை வந்து உண்மை, அதை நாங்கள் மாற்றி சொல்ல இயலாது. No, you can say that I don't believe in this. Just because you don't believe in that doesn't mean it's not truth. நீங்க சொல்ல நான் இதுல நம்பிக்கை வைப்பதில்லை என்று சொல்லலாம். ஆனா நீங்க அதுல நம்பிக்கை வைப்பதால வந்து அது அசத்தியமாக மாறாது. We can choose to ignore this. நாங்க வந்து இதை வந்து நிராகரிக்க பார்க்கலாம். But fact is a fact. ஆனா உண்மை வந்து ஒரு உண்மைதான். So another example to understand this concept is someone due to his misfortune is born blind. ஒருவர் வந்து தன்னுடைய துரதிஷ்டத்தால வந்து அவர் கண் குருவராக பிறக்கலாம். So the blind person, he can't see the beautiful colorful world. அந்த குருடன் வந்து இந்த மிகவும் இந்த அழகான கலர் உள்ள உலகத்தை பார்க்க இயலாது. So for the blind person all he sees is just darkness. குருடனுக்கு வந்து இருட்டு மட்டும் தான் தெரிகிறது. Then his friend is describing the beautiful colorful world all around us, you know, the blue skies, the green trees, the flowers, and you know all the colorful world we see around us, and the blind man says I don't believe you. அவருடைய நண்பன் வந்து இந்த அழகான உலகத்தை வந்து வர்ணிக்கலாம், இந்த ஆகாயம் மலர்கள் எல்லாத்தையும். ஆனா அந்த குருடன் சொல்றவர் நான் உங்களை நம்ப இல்லை. Now just because the blind man doesn't believe this colorful world doesn't mean the colorful doesn't exist.
It still exists. குருடன் வந்து இந்த அழகான உலகத்தை இந்த வடிவங்களை நம்பாததால் வந்து இந்த உலகம் இல்லை என்றது இல்லை. இந்த உலகம் வந்து இருக்கிறது, ஒரு சத்தியம் அது. So therefore Krishna comes and gives us knowledge to open our eyes which are blinded by our although we can see but we still blinded. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு இந்த ஞானத்தை தருகிறார், எங்களுடைய கண்களை திறப்பதற்கு. நாங்கள் சாதாரண கண்களோட பார்க்கிறோம், ஆனா இருந்தாலும் நாங்கள் குருடராக இருக்கிறோம். So at least for devotees, they are well situated, they have a deeper sense of understanding the instructions of Krishna, and therefore they live their lives according to Krishna's instructions. அதனால்தான் பக்தர்கள் வந்து கிருஷ்ணருடைய கொள்கையின்படி பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And if we are following the lifestyle which is given to us by Krishna, then we will never be suffering in this material world. கிருஷ்ணர் தந்த கொள்கையை நாங்கள் பின்பற்றி வாழும் பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் வந்து துன்பம் அடைய மாட்டோம். Because we know that our presence in this material world is very short and temporary. எங்களுக்கு அப்ப தெரிய வரும் இந்த தற்காலிக உலகத்தில் வாழ்க்கை வந்து மிகவும் குறுகிய ஒரு தற்காலிகமான விடயம் என்று. It's just like experiencing your short stay in the airport lounge when you're transiting from one destination to another destination. நீங்க ஏர்போர்ட்ல போய்க்க அங்க அந்த லவுஞ்ச்ல ஒரு அடுத்த பிளேனுக்காக நீங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். So you know that the next announcement will come on the speaker system. Well, let's say, okay, such and such a flight is now ready to take off. Please go to gate number such and such and board the plane. And then your stay in the transit lounge is finished, and you go on the plane and go to your next destination. அங்க ஏர்போர்ட்ல அவருக்கு கூறுவார்கள் அடுத்த பிளேன் வந்து ரெடியாக இருக்கு, நீங்கள் பிளேனுக்கு ஏறலாம் என்றைக்கு. அந்த நேரத்தில் வந்து நீங்க அந்த லவுஞ்சில் இருக்கிற காலம் வந்து முடிந்துரு, நீங்க அடுத்த இடத்துக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு. Therefore there is no anxiety for you. ஆகையால் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமோ பயமும் இருக்காது. But one who has no understanding of this and is stuck in the transit lounge for a long period, then there is so much anxiety. ஆனா யார் அந்த லவுஞ்சில் வந்து கரண்ட் காலத்துக்காக அங்க சிக்கிப்பட்டு இருப்பவர்களுக்கு வந்து மிகவும் பயமாக இருக்கும். The cause of this anxiety is uncertainty. அந்த பயத்துக்கு காரணம் வந்து அறியாமை. So you're not certain what's going to happen. உங்களுக்கு தெரியாது அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு. But if you know very clearly what is going to happen next, then why there is fear? ஆனா அடுத்ததாக என்ன நடக்க போறதுன்னு தெரியும் பொழுது உங்களுக்கு ஏன் பயம் தேவை? So Krishna is explaining in the second chapter that you take birth, then you grow old, then you give up your old body, and then you get a new body. கிருஷ்ண சொல்றா நீங்க பிறப்பெடுக்கிறாய், வளர்கிறாய், பிறந்து இறந்து போகிறாய், பிறந்து அடுத்ததாக ஒரு புது உடலை பெற்றுக்கொள்கிறாய். But unfortunately, we don't understand this concept, and therefore we become so attached to our present existence, thinking we are going to live forever. ஆனா எங்களுக்கு இந்த விஷயம் புரியாததால வந்து நாங்க நினைக்கிறோம் நாங்க நிரந்தரமாக இங்க வாழ போறோம். And because of that, we have so much fear of death. ஆகையால் வந்து எங்களுக்கு இறப்புக்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது. So of course, Krishna is saying that just follow my instructions, and I will free you from all these anxieties. அதனால கிருஷ்ணர் சொல்றார் என்னுடைய போதனைகளை பின்பற்றுங்கோ, நான் உங்களிலிருந்து எல்லா பயத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கிறேன். Now one who becomes a devotee of Krishna, he lives a very happy life. கிருஷ்ணரின் பக்தர் ஆபவன் வந்து மிகவும் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்கிறான். Just like anyone who is living this life in this world who is not a devotee, and the one who is devotee, both their lives are almost similar. நீங்க இந்த உலகத்தில் வந்து ஒரு பக்தன் இல்லாதவனின் வாழ்க்கையும் ஒரு பக்தனுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள்டா நீங்க நினைப்பீங்க ரெண்டும் ஒப்பாக இருக்குண்டு, ஒன்றாத்தான் இருக்குண்டு. Only difference is a devotee's life is God centered. வித்தியாசம் என்னன்னா பக்தரின் வாழ்க்கை கடவுள் மத்தியில் இருக்கிறார். And a non-devotee's life is self-centered. ஆனா பக்தன் அல்லவன் வாழ்க்கையில் வந்து அவன்தான் மத்தியில் இருக்கிறான். The difference is that we do everything for ourselves, but we are never satisfied. வித்தியாசம் என்னன்னா நாங்க எல்லாம் எங்களுக்காக செய்றோம், ஆனா நாங்க திருப்தி அடைய மாட்டோம். You try hard, you get something you want, but you're not satisfied. நீங்க ஒரு மிகவும் முயற்சி செய்து ஒன்று பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், ஆனா நீங்கள் திருப்தி அடையாமல் இருக்கிறீர்கள். You always want little more, little more. உங்களுக்கு இன்னும் சொட்டு கூட வேணும். You're never satisfied. But when you live a God-centered life, then you know everything you do is for the pleasure of the Supreme Lord.
ஆனால் நீங்கள் எப்பொழுது பகவானுக்காக செய்கிறீங்களோ செயல்கள் வந்து அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் பகவானுடைய திருப்திக்காகத்தான் செய்கிறீர்கள். And a God-centered life is so beautiful that the Supreme Lord is not asking you to give anything that you cannot give him. பகவானை மத்தியில் வைத்து வாழும் பொழுது வந்து பகவான் என்ன செய்கிறாருன்னா உங்களால் செய்யாத கொடுக்க இல்லாத விடயங்களை அவர் உங்களிடம் கேட்க மாட்டார். You may give him a diamond-studded garland. Diamond gold garland. ஒரு necklace. வைர நெக்லஸை வந்து அவர் உங்கள் வச்சிருக்கலாம், நீங்கள் கேட்க மாட்டார். He will be happy. கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார். At the same time, you don't have these facilities to give him diamond, gold, jewelry. Then you give him simple flowers. ஆனால் உங்களுக்கு வைரம் தங்கம் கொடுக்க இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஒரு சின்ன ஒரு மலரை கொடுப்பீங்க. Krishna says that is okay. It is a thought which counts behind the giving of the garland. So if you give him a flower garland, he will be happy. கிருஷ்ணா சொல்ற நீங்கள் என்ன நோக்கத்தில் கொடுக்குறீங்கன்னு தான் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மலர் மாலையை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். So it is very easy to satisfy Krishna. கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது வந்து மிகவும் சுலபமானது. But to satisfy oneself is very difficult. ஆனால் எங்களை திருப்திப்படுத்துறது மிகவும் கடினமானது. If it was easy to satisfy yourself, then we see in our world around us, many people, they are endowed with unlimited wealth, you can say, very rich people, millionaires, billionaires, all around. எங்களுடைய வாழ்க்கையில் இங்கு உலகத்தில் பார்க்கலாம், கன பேர் மிகவும் பணக்காரர்களாக வாழ்கிறார்கள் உலகத்தில். Do these very wealthy people think, okay, somehow by my good fortune, I'm a billionaire, so I will now retire and sit peacefully and not work anymore, because he has got enough money to last not just his life, but many generations to come. ஆனால் இந்த பணக்காரர்கள் என்ன நினைக்கிறார்களா, அதிர்ஷ்டத்தால் நான் பணக்காரன் ஆயிட்டேன், எனக்கு இனி செல்வாக்கு தேவையில்லை, இனி காணும் என்று அடுத்த சந்ததிக்கும் வந்து பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, நான் இனி நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களா? So we can see from this experience that they are not satisfied with whatever the good Lord has given them. ஆனால் அவர்கள் பார்க்கல, அவர்கள் ஒரு நாளும் திருப்தி அடைவதில்லை, பகவான் கொடுத்த விடயங்களில் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. So therefore it is very important that when we come across our good fortune and someone introduces us to Krishna, then we should grasp that eagerly. அதனால் வந்து அதிர்ஷ்டத்துடன் எங்களுக்கு வந்து ஒருவர் வந்து பகவானை பற்றி சொல்லும் பொழுது வந்து அதை நாங்கள் மிகவும் நெருக்கமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அந்த விடயத்தை. Because Krishna will show special mercy to you because you have decided to come to him by your free will. கிருஷ்ண வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு விசேஷமான கருணை காட்டுவார் என்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பத்தால் அவரை வந்து நோக்கி வந்திருக்கிறீர்கள். So somehow by Krishna's arrangement we do come to know about Krishna, and then we get invitation to come and take shelter of Krishna. கிருஷ்ணரின் காரணத்தால் தான் நாங்கள் அவரை வந்து அடைந்திருக்கிறோம், அவரிடம் இணங்கி வந்துள்ளோம். But generally after getting introduction to Krishna or invitation to come to Krishna, we say okay, thank you very much, but I will think about it. ஆனால் அவருடைய அழைப்பதால் வந்து நீங்கள் சொல்லுவீர்கள் ஓகே நன்றி கிருஷ்ணா, ஆனால் நான் சொட்டு நேரம் யோசிச்சு வேணும் இந்த விடயத்தை. You see in India there are many wonderful places of pilgrimages and wonderful temples of Lord Krishna or Lord Vishnu. இந்தியாவில் வந்து கணக்க யாத்திரை இடங்கள் இருக்கிறது, அங்கே கோயில்கள் கிருஷ்ணருடையும் விஷ்ணுடையும் கோயில்கள் இருக்கிறது. So we see them going in millions to these temples. That means they have at least some introduction to the Supreme Lord. அங்கே லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கே செல்கிறார்கள், அது வந்து கிருஷ்ணர் மேலே ஒரு சொட்டு அறிவு அவர்களுக்கு இருக்கிறது. There is a famous temple in South India, Tirupati Balaji. அங்கே வட இந்தியாவில் வந்து தென் இந்தியாவில் வந்து திருப்பதி என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. So every day there is almost like 500,000 people come to take darshan. Festival days there is even more, and that temple is open almost 24 hours. Only closes for 1.5 hours in the night. அங்கே ஒரு 5 லட்சம் பேர் மக்கள் ஒவ்வொரு நாளும் வருவார்கள். அது வந்து 24 மணி நேரத்துல ஒரு 1.5 மணித்தியாலம் மட்டும் மூடி இருக்கும், மிச்ச நேரங்களில் திறந்து இருக்கும் மக்களின் தரிசனத்துக்காக. Now one would think that so many people are so eager
And I don't know if anybody has been to Tirupati, but you know, you have to wait sometimes 2, 3, 4, 6, 10 hours before you get into the inside the temple and the shrine where you can take the darshan of Sri Venkateshwar. அங்கே நீங்கள் வந்து மிக ஒரு 4, 5, 10 மணித்தியாலம் காத்து கொண்ட பிறகுதான் நீங்கள் உள்ளுக்கு போய் அவரிடம் வெங்கடேஸ்வரின் தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம். So you would think that if they are eagerly waiting for so long, finally they come in front of the Lord, and what is their prayer? அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அவர்கள் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டு பகவானுக்கு முன்னே வரும்பொழுது அவர்கள் அவரிடம் என்னத்தை பிரார்த்தனை செய்வார்கள்? Most of them they come with some desire or some shopping list, and whatever time you are there in front of the Lord, you start reading out your shopping list. Krishna, I want this, 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 and before you know it, you haven't finished your list, and the gatekeeper there says, move along, more people are waiting to bring their shopping list, and Krishna is just waiting there saying, I am not a shopping mall. அங்கே என்ன செய்வார்கள்னா, முன்னுக்கு தரிசனம் எடுக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கொண்டு வந்திருப்பார்கள். கண்ணா இருக்கு, இது தாங்கோ, இதை தாங்கோ, இதை தாங்கோ, இதை தாங்கோண்டு. ஆனால் அங்கே இருக்கிற பாதுகாப்பாளர் சொல்லுவார்கள், நேரம் போச்சு, நீங்கள் இனி போகணும்ண்டு. அங்கே கிருஷ்ணர் உள்ள நினைச்சிருப்பார், நான் இங்கே வந்து ஒரு ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னு, நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னு கிருஷ்ணர் உள்ளுக்கு நினைத்திருப்பார். So of course Krishna is not there to provide our shopping list. கிருஷ்ணர் வந்து நாங்கள் வாங்க வேண்டிய விடயங்களுக்காக அவர் இங்கே வரவில்லை. Of course in the scriptures is very clearly mentioned that each living entity, not just human beings, every living entity, as mentioned in the Vedas, 8,400,000 species of life forms. அங்கே வேதங்கள் சொல்லப்படுது, எல்லா உயிரினங்களும் 84 லட்சம் உயிரினங்களுக்கும், so every single species of life form will be taken care of by Krishna's arrangement. எல்லா இந்த விதவிதமான உயிரினங்களுக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து அவர் வந்து பொறுப்படுத்த அவர்களை பாதுகாக்கிறார். But you will only get that which you have qualified to get. ஆனால் நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா, உங்களுக்கு எதிர்மேல உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு அதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். So in your life, if you do good deeds, you will get good results. You do bad deeds, you get bad results. நல்ல விடயங்கள் செய்திருக்கின்றால் நல்ல விளைவு வரும், கெட்ட விடயங்களை செஞ்சிருக்கின்றால் கெட்ட விளைவுகள் தான் வரும். So when we get some bad results, we cannot blame the Supreme Lord that why you are giving me these bad things. கெட்ட விடயங்களை செய்து போட்டு நான் பகவானிடம் கேட்க இயலாது, ஏன் எனக்கு கெட்ட விளைவுகளை தருகிறீர்கள் என்று. So you will only get that which you deserve, but Krishna is not going to be selective in what he gives or to who he gives. He gives everyone according to what their deserve is. கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் வந்து அவர்கள் வந்து என்ன விடயங்களை வந்து டிசர்வ் அவர்கள் செய்த விடயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் கிடைக்க வேண்டிய விடயங்களை தான் கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். So that's why we have to be very careful what deeds we do. ஆகையால் வந்து நாங்கள் என்ன செயல்களை செய்கிறோம் என்றதில் கவனமாக இருக்க வேண்டும். As I said, Krishna will give all our needs. There are almost at least human beings, 8 billion human beings on this planet. கிருஷ்ணர் வந்து எங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் தருவார். நாங்கள் 8 பில்லியன் சனத்தொகை இந்த உலகத்தில் வாழ்கிறோம். That is just human beings, but if we count all the other living entities, the insects, the birds, the microbes, the virus, everyone Krishna is providing for. ஆனால் மிச்ச மிருகங்களுக்கு கூட, பறவைகள், தண்ணீரில் வாழ்கும் மிருகங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பகவான் வந்து பாதுகாப்பு அளிக்கிறார், அவர் தேவையான விடயங்களை அளிக்கிறார். So therefore Krishna says in the Bhagavad Gita, karmani avadikarastu ma phaleshu karas. Don't do anything with expectation of a result, just do your duty. அதான் கிருஷ்ணர் சொல்றார், பலனை எதிர்பார்த்து நீ செயலை செய்யாதே, உன் கடமையை மட்டும் செய்கின்ற. Now you know, when you see in the springtime, a lot of birds are sitting in the garden, in the trees. Do you see the birds waking up early in the morning, taking a shower and then going to work so that they will get their day's food? இங்கே இலை உதிர்காலத்தில் வந்து நீங்கள் கணக்கு பறவைகளை மரங்களில் பார்க்கலாம். அவர்கள் காலமே ஒழும்பி குளித்து விட்டு அவர்கள் வேலைக்கு செல்கிறார்களா? But by Krishna's arrangements, they get their belly full. ஆனால் கிருஷ்ணரின் கருணையால் வந்து அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கிறது. So that's why Krishna says karma evadikars. You just do your duty, you will get your dues.
நான் கிருஷ்ணர் சொல்ற உன் கடமையை செய், உங்களுக்கு தேவையான விளைவுகள் வந்து உனக்கு வரும். But we are not satisfied with what Krishna gives us. ஆனா கிருஷ்ணர் எங்களுக்கு தரும் விடயங்களில் நாங்கள் திருப்தி அடையாம இருக்கிறோம். Because our expectations are great. ஏன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து மிகவும் பெரிதாக இருக்கிறது. But even by somehow by some mysterious powers of Krishna, he fulfills all your great expectations, still you will not be satisfied. ஆனா கிருஷ்ணர் உங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றினாலும் கூட நீங்கள் வந்து திருப்தி இல்லாம தான் இருப்பீர்கள். So therefore it is recommended that we follow our lives very simply, living as the devotee of Krishna, and Krishna will provide all your necessities. ஆகியா வந்து கிருஷ்ணரோட பக்தனாக இலகுவாக வாழ்ந்து வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையை. கிருஷ்ணர் வந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்வார். Now someone say, okay, now that Krishna is saying he will provide all my necessities, that is a very good deal. I will become a devotee of Krishna. அப்ப இப்ப நீங்க நினைக்கலாம், ஓகே கிருஷ்ணர் வந்து எனக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார், ஆகியா நான் இப்போ கிருஷ்ணருடைய பக்தனாகிறேன். Now you have become devotee, then you sit there and you say, Krishna is not fulfilling my needs now. அப்ப நீங்க பக்தர் ஆயிட்ட பிறகு அதுல ஒரு கதிரையில இருந்து யோசிப்பீர்கள், என்ன கிருஷ்ணர் என்னுடைய திருப்திகளை இன்னும் பூர்த்தி செய்யல என்று. So it is explained in the scriptures. Krishna says, yes, I will provide all your needs, but you have to use your intelligence. கிருஷ்ணர் என்ன சொல்றார், உங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாத்தையும் நான் தருவேன், ஆனா உன்னுடைய புத்தியை வந்து நீங்க பாவிக்க வேண்டும். For example, you are hungry, உங்களுக்கு பசித்தால், and there is already food ready prepared for you. அங்கே உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. You have to make an effort to walk to the food dispensation and make your plate, take what you want, the quantities, and then you have to use your hand, bring it to your mouth, then it will go in your belly. But you think, oh, Krishna will just put it in there for me, then it will not happen. அங்கே உணவு தயார் செய்யப்படுத்தும் பொழுது வந்து நீங்க அங்கே சென்று உங்களுடைய பிளேட்டை ரெடி பண்ணி உங்கள் கைகளால் வந்து உணவை ஏற்றுக்கொள்ள வேணும். நீங்க எதிர்பார்க்கிறாத கிருஷ்ணர் உணவை உங்களுடைய வயிற்றுக்கு தானாக தருவார் என்று. So there is an English saying, God helps he who helps himself. So we got to do our bit, and then the Lord will do his bit. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வந்து கடவுள் வந்து யாருக்கு உதவி செய்கிறாரண்டா, யார் வந்து அவர்களுக்கே உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் உதவி செய்கிறார் என்று. ஆகையால் நீங்க உங்களுடைய கடமையை செய்ய வேணும். So therefore it is very nice to understand the teachings of Bhagavad Gita, that if we study the Bhagavad Gita, it will give us a proper understanding and knowledge through which we can live our life perfectly. ஆகையால் தான் வந்து நாங்கள் பகவத்கீதை மிகவும் வடிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்ற பகவத்கீதை வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்றதை கற்றுத்தருகிறது. And if we live our life according to the instructions given to us by Krishna, then we will be very happily situated in this world and the next world. கிருஷ்ணருடைய கொள்கையின்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் இந்த வாழ்க்கையிலும் மற்ற அடுத்த வாழ்க்கையிலும் வந்து நாங்கள் மிகவும் திருப்தியாக நாங்கள் வாழுவோம். So devotees who, as Krishna says, you'll be happy in this life, means you'll be content with whatever Krishna gives you. நீங்க இந்த வாழ்க்கையிலே நீங்க திருப்தியாக வாழ்றீர்கள் என்ற அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ண தர்ற விடயங்களில் நீங்க திருப்தியாக இருக்கிறீர்கள். And the next life means that you finish with this material body which is full of suffering, and you go back to the eternal life in the spiritual world. அடுத்த வாழ்க்கை என்ன சொல்றாரு கிருஷ்ணர், இந்த உலகத்தை நீங்க பௌதிக உலகத்தை விட்டுட்டு அங்க ஆன்மீக உலகத்தில் வந்து சென்றடைவது. But if you don't live your life according to the instructions of Krishna, then you take another birth and you have to start again, suffering the cycle of birth, old age, disease, suffering, and then death again. ஆனா கிருஷ்ணரின் போதனைகள் படி வாழாமல் இருந்தீர்கள் என்றால் திருப்பி இந்த பௌதிக உலகத்தில் நீங்கள் ஒரு மறுபிறப்பை எடுக்க வேண்டும். இறப்பு பிறப்பு முதுமை மற்றும் நோயின்படி வாழ வேண்டும். So this is a very nice incident in the Mahabharata. மகாபாரதத்தில் ஒரு நல்ல ஒரு கதை இருக்கிறது. When Yudhishthira Maharaj was asked by the Yakshas, what is the greatest thing in this material world? யக்ஷர் வந்து யுதிஷ்டிர மகாராஜை கேட்கிறார், இந்த உலகத்தில் மிகவும் அதிர்ஷ்டமான விடயம் என்னன்னு. So the greatest illusion of this world is that you see people dying all around you, but you think everyone is dying, but I will not die. யுதிஷ்டிர மகாராஜ் சொல்ற அதிசயமான விடயம் என்னன்னா, உலகத்துல எல்லாரும் இறக்கிறார்கள், எல்லாரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா நாங்க நினைக்கிறோம் நான் இறக்காம இருக்க போறேன். So this is our illusion. இதான் எங்களுடைய அறியாமை. In the 1960s, there were some very wealthy people
they had so much money that they created a trust. அங்கே 1960ஆம் ஆண்டில் வந்து மிக பணக்காரர்கள் வாங்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு ஒரு குழுவை அறக்கட்டளை வந்து செய்தார்கள். And in the trust they made a deed which says that when I die, they should freeze my body, and in the future, when medical technologies increase, you can revive me again. இந்த அறக்கட்டளையில் வந்து சொன்னார்கள் வந்து என்ன அவர் செய்தார்கள்னா அவர்களுடைய மரணம் அடையும் பொழுது அவர்களுடைய உடலை வந்து ஐஸில் போட்டு குளுமையாக வைத்திருந்த பொழுது எதிர்காலத்தில் விஞ்ஞானம் முன்னடைந்த பிறகு வந்து அந்த உடம்பை எடுத்து அவர்களை திருப்பி உயிர்ப்பிக்க சொல்லி. So of course they were frozen, and after some time there was some kind of a blackout, and all electricity was cut out, so all the freezing equipment did not work, and the bodies were unfrozen, and once it becomes unfrozen, it starts to decay, and then it is of no value. அப்போ என்ன நடந்துட்டா அவர்களுடைய உடம்புகளை வந்து இந்த ஃப்ரிட்ஜில் அந்த குளிர்மையான இடத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்து அங்கே கரண்ட் வந்து நின்றதால் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யலை, உடம்பு வந்து சூடு வெப்பமடைந்து பலதாக போக தொடங்கிட்டு அந்த உடல்கள் வந்து அப்படியே இறந்து போனார்கள். So no matter what you try to live forever, you will never live forever in the material body. But as this verse explains, the soul is living forever. It never dies because it has no beginning, no middle, or no future. Means it doesn't cease to exist. It's always existing. இந்த பௌதிக உடம்பில் வந்து நாங்கள் முயற்சி செய்ய இயலாது நிரந்தரமாக வாழ்வதற்காக. ஆனால் என்ன நிரந்தரம் என்றால் உங்களுடைய ஆன்மா நிரந்தரம். ஆகையால் சொல்வார்கள் நிரந்தர காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இல்லை என்று ஆத்மாவுக்கு என்றால் அது நெடும் நிரந்தரமாக இருக்கிறது. Yes, so one final thing I will say is that when you buy a new equipment, நீங்கள் ஒரு புது பொருள் வாங்கும் பொழுது you get a manual with the equipment. அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாவிக்க வேண்டும் என்ற ஒரு புத்தகம் கிடைக்கும் உங்களுக்கு. One of the first statement on the beginning says, before operating this equipment, study this manual properly. அந்த பொருளை பாவிக்கிறதுக்கு முதல் அதில் அந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் எப்படி அந்த பொருளை நாங்கள் பாவிக்க வேணும். If you study the manual properly, then it will explain to you how to operate the equipment properly so that you get maximum value out of that equipment. அதில் கூறப்பட்டிருக்கும் எப்படி அந்த பொருளை நீங்கள் பாவித்தால் அதில் நீங்கள் மிகவும் பெரிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். But if you do not read the manual properly and you say, well, I'm intelligent, what can the manual tell me? So you start operating the equipment and it doesn't function properly. ஆனால் அந்த மேனுவலை வாசிக்காமல் நீங்கள் அந்த பொருளை பாவிக்க தொடங்குகிறீர்கள் என்றால் என்ன நடக்கலாம் என்றால் அந்த பொருள் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். So then you go to the company and say, look, I bought this equipment from you, but it's not functioning properly. ஆனால் வித்த கம்பெனிக்கு போய் சொல்லுவீர்கள் இந்த பொருள் சரியாக வேலை செய்யலை என்று. Then the salesperson will tell you, okay, let's check the equipment out, and he looks at the equipment and he operates the equipment according to the manual and it works first class. அப்போ அங்கே உங்களுக்கு வித்தவர் வந்து அந்த பொருளை எடுத்து அவர் அவர் அதை பாவிப்பார். அப்போ வந்து அந்த பொருள் சிறப்பாக வேலை செய்யும். So the equipment is working fine. It's only that you don't know how to operate it properly because you don't read the instructions. அந்த பொருள் சரியாக தான் வேலை செய்கிறது. ஆனால் நாங்கள் அந்த மேனுவலை வாசிக்காமல் இருந்ததால் தான் வந்து எங்களுக்கு இந்த பொருளை பாவிக்க தெரியாமல் இருக்கு. So this body is just like an equipment. In other words, Bhagavad Gita is explained that this body is a yantra, is a machine. இந்த உடல் வந்து ஒரு பொருள். பகவத்கீதை வந்து யந்திரம் என்று சொல்றோம், யந்திரம். So if you want to operate this machine properly, then we have to follow the instructions. அப்ப இந்த உடலை நாங்க சரியாக பாவிக்க வேண்டும்ன்றா அதோடைய எப்படி பாவிக்க வேண்டும் என்றதை நாங்க வாசிக்க வேணும். And what is the manual for our this body is the Bhagavad Gita. இந்த உடலுக்கான அந்த மேனுவல் வந்து இந்த பகவத்கீதை. So if we study the Bhagavad Gita very nicely, then it will teach us how to operate this machine properly. And if you operate this machine properly, then at the end of the day you will get success, which is you live a happy life, and in the end when death approaches you, you very happily discard this body and go back to the spiritual world. இந்த பகவத்கீதையின் படி இந்த பொருளை நாங்கள் இந்த உடலை பாவித்தோம்னா என்ன நடக்கும்னா நீங்கள் இன்பமாக வாழ்வீர்கள்.
இந்த மரணத்துக்கு பிறகு ஆன்மீக உலகத்துக்கு சென்று அங்கே தொடர்ந்து இன்பமாக வாழ்வீர்கள். So my humble request to all of you is that you have a good fortune, that you have come to Krishna temple here in Zurich. The Lord is there, He is giving you His audience, and His devotees are giving you this opportunity to hear the Bhagavad Gita and read the Bhagavad Gita and operate your machine successfully so that you reach the successful end. என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு என்னென்னா, நல்ல அதிர்ஷ்டத்தால் வந்து நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த விடயங்களை நீங்கள் இப்போ தெரிந்திருக்கிறீர்கள். தயவு செய்து இந்த பக்தர்களுடன் சேர்ந்து இந்த பகவத்கீதையை வாங்கி வாசித்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகவும் வெற்றிகரமாக நீங்கள் அதை வந்து உருவாக்குங்கள். So please take shelter of Bhagavad Gita and make your lives perfect. பகவத்கீதையின் சென்றடைந்து அது தஞ்சம் புரிந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாக உருவாக்குங்கள். You only have to make a very slight adjustment in your life. நீங்கள் ஒரு சின்ன மாற்றம் தான் கடைசியில் செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கையில். That adjustment is from self-centered to God-centered. நீங்கள் உங்களை மத்தியில் வைக்காம உங்கள் வாழ்க்கையில் பகவானை மத்தியில் வைக்க வேண்டும். And if you become God-centered, then you are perfectly situated. If you become self-centered, then of course you are left to your own vices, good or bad, and at the end, of course, you have to come back again. பகவானின் மத்தியில் வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணுமோ நல்லதாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களை மத்தியில் வைக்கும் பொழுது நீங்கள் தான் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் தான் சொந்தமாக கவனித்து செய்ய வேணும். Okay, so thank you very much for your kind attention and time. Anybody has any queries, questions, comments? நன்றி உங்களுடைய நேரத்துக்காக. உங்களுக்கு யாரும் கேள்விகள் இல்லாட்டி கருத்துக்கள் இருக்கிறதா? Nobody has any comments or questions, then I think you understand the message very clearly. கேள்விகள் கருத்துக்கள் இல்லாட்டி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த செய்தி புரிந்திருக்கிறது என்று. So if you already own a Bhagavad Gita, I request you please read the Bhagavad Gita and study the Bhagavad Gita so that many will give you further instructions how to live happily. If you don't have a Bhagavad Gita, then I recommend that you purchase one. This is the best investment you will make in your life. உங்களுக்கு பகவத்கீதை ஏற்கனவே இருந்தால் தயவு செய்து வீட்டை சென்று அந்த பகவத்கீதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டு வாசித்து அதன்படி நீங்கள் வாழுங்கள். வந்து உங்களுக்கு பகவத்கீதை இன்னும் இல்லாட்டி தயவு செய்து ஒரு பகவத்கீதை நீங்கள் இன்று வாங்கி கொண்டு செல்லுங்கள். ஒரு நல்ல முதலீடு. Okay? Alright, thank you very much. Hare Krishna. Hare Krishna. His Holiness Atmanivedana Maharaj ki Jai. Srila Prabhupada ki Jai.